வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு உங்களுடன் இணைந்து கொள்ளும் நாம் தாரணி தங்கராஜா, ஜெஃப்ரி ஜெபதார்ஷன். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். அமைச்சரவை அந்தஸ்துள்ள மற்றும் ராஜாங்க அமைச்சுகளுக்காக 39 செயலாளர்கள் நியமனம். கேபியை கைது செய்யுமாறு மக்கள் விடுதலை முன்னணி மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மனு தாக்கல். விமான சேவை அமைச்சுடன் தொடர்புடைய நிறுவனங்களின் தலைவர்களை மக்கள் நீதிமன்றத்தில் நிறுத்தி விசாரணை செய்வதற்கு சந்தர்ப்பம். ராஜாங்க அமைச்சர் ஃபைசர் முஸ்தபா தெரிவிப்பு. சிறுவர்கள் தொடர்பிலான தகவல்களை வழங்கக்கூடியதான 24 மணித்தியாலமும் தொழிற்படும் தொலைபேசி சேவை செயற்படும் என்கிறார் ராஜாங்க அமைச்சர் ரோசி சேனாநாயக்க. தேர்தல் காலத்தில் விநியோகிப்பதற்காக வைக்கப்பட்டிருந்த 72,000க்கும் அதிகமான கடிகாரங்கள் கண்டுபிடிப்பு. முன்னாள் பிரதி அமைச்சர் துலிப் விஜயசேகர மற்றும் தேசப்பற்றுள்ள தேசிய இயக்கத்தின் வசந்த மண்டார ஆகியோரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை. அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சுக்கள் மற்றும் ராஜாங்க அமைச்சுக்களின் 39 செயலாளர்களுக்கான நியமன கடிதங்களை ஜனாதிபதி இன்று வழங்கி வைத்தார். ஜனாதிபதி செயலகத்தில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. பிரதமரின் செயலாளராக இஎம்எஸ்பி ஏகநாயக்க நியமிக்கப்பட்டார். சுமித் அபேசிங்க அமைச்சரவை செயலாளராக நியமிக்கப்பட்டார். பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக பிஎம்யூடி பஸ்நாயக்க நியமன கடிதத்தை பெற்றுக் கொண்டார். கொள்கை வகுத்தல், பொருளாதார விவகாரம், சிறுவர், இளைஞர் மற்றும் கலாசார விவகாரங்களுக்கான செயலாளராக கலாநிதி கேலியனகே நியமிக்கப்பட்டுள்ளார். பொதுமக்கள் அமைதி, அனர்த்த முகாமைத்துவம் மற்றும் கிறிஸ்தவ மத விவகார அமைச்சின் செயலாளராக டிஎம்கேபி தென்னகோன் நியமனத்தை பெற்றுக் கொண்டார். உணவு பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக பிஎச்ஏபி சுகததாச நியமனம் பெற்றார். வெளிவிவகார அமைச்சின் செயலாளராக சிவாகீஸ்வர நியமிக்கப்பட்டார். 39 செயலாளர்களுக்குமான நியமன கடிதங்களை வழங்கியதன் பின்னர் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன உரையாற்றினார். අමාත්‍යංශ ලේකම්වරු පැහැදිලිවම දේශපාලන කටයුතු සඳහා අපේක්ෂකයෙකුගේ அமைச்சின் செயலாளர்கள் தெளிவாக அரசியல் நடவடிக்கைகளுக்காக அல்லது வேட்பாளர் ஒருவரின் தேர்தல் செயற்பாடுகளுக்காக ஆலோசனை வழங்கி அல்லது கட்டளையிட்டு அல்லது அழுத்தங்களுக்கு உட்படுத்தியமையினால் எந்த அளவுக்கு அரசு சேவைகள் வீழ்ச்சி கண்டது என்பதை நாம் கண்டோம். பொதுமக்கள் தேவைகளுக்காக வரும்போது அவர்கள் 100 தடவைகளுக்கு மேல் வந்ததாகவே கூறுவார்கள். ஆகவே இவ்வாறானதொரு நிலைமை ஏற்படாதவாறு தமது அமைச்சை நிர்வகிக்க வேண்டியது அமைச்சுக்களின் செயலாளர்களின் பிரதான கடமையாகும். මහජනතාව බොහෝ වෙලාවට කියවන එක වැඩක් සඳහා අපි 10 සැරයක් ආව 15 සැරයක් ආව සමහරලාට කියන අපි 100 සැරේට වඩාවයි කියලා හිතන් ඒ නිසා තම තමන්ගේ අමාත්‍යාංශවල මහජන සම්බන්ධතාවය පිළිබඳව එවැනි චෝදනා නොවන ආකාරයට තමන්ගේ අමාත්‍යාංශවල පරිපාලනය සහ කළමනාකරණය හැසිරවීම අමාත්‍යාංශ ලේකම්වරු සතු ප්‍රධානම වගකීමක් බවට පත් වෙනවා. இன்றும் அமைச்சர்கள் சிலர் அமைச்சுக்களின் கடமைகளை பொறுப்பேற்றனர். விமான சேவைகள் ராஜாங்க அமைச்சர் ஃபைசர் முஸ்தபா பத்திரமுள்ள சிற்சிரிப்பாவில் அமைந்துள்ள அமைச்சில் தனது கடமைகளை பொறுப்பேற்றார். கொழும்பு ரோயல் கல்லூரியில் ஆரம்ப கல்வியை கற்ற ஃபைசர் முஸ்தபா ஜனாதிபதி சட்டத்தரணி ஆவார். 2004ஆம் ஆண்டில் அரசியலுக்கு பிரவேசித்த ஃபைசர் முஸ்தபா அந்த ஆண்டில் கண்டி மாவட்டத்தை பிரதிநிதித்துவம் செய்து பாராளுமன்றத்திற்கு தெரிவானார். இதற்கு முன்னர் பல அமைச்சு மற்றும் பிரதி அமைச்சு பொறுப்புகளை வகித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. சந்துதா மமமே ஆயத்தன பிரதானின் சிறுதினாம திங்கட்கிழமை அந்த நிறுவனத்தின் அனைத்து பிரதானிகளையும் அழைப்பேன். அப்போது கடந்த 8 வருடங்களாக அமைச்சு மற்றும் அமைச்சின் கீழ் காணப்பட்ட நிறுவனங்கள் தொடர்பில் கேள்விகளை எழுப்புங்கள். மிகவும் நேர்மையான முறையிலேயே இந்த நடவடிக்கைகளை முன்னெடுக்கின்றோம். ஊழல் மோசடிகள் தொடர்பில் அறிந்திருந்தால் தனக்கு அறிவிக்குமாறு நிறைவேற்ற அதிகாரிகளை கேட்டுக் கொள்கின்றேன். தற்போது அறிவித்தால் உங்களது கடமையை சரியாக நிறைவேற்றியுள்ளீர்கள் என்று திருப்திப்படலாம். நிறுவனத்தின் எந்த ஒரு மோசடிகள் தொடர்பாகவும் அனைத்து ஊழியர்களாலும் எனக்கு அறிவிக்க முடியும். அதனை விசாரிப்பதற்காக விசேட குழு ஒன்றை அமைச்சின் கீழ் ஸ்தாபிக்க உத்தேசித்துள்ளேன். இதேவேளை சிறுவர் விவகாரங்களுக்கான ராஜாங்க அமைச்சர் ரோசி சேனாநாயக்க தனது கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார். 2009ஆம் ஆண்டு கொழும்பு மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி ஐக்கிய தேசிய கட்சியில் மேல் மாகாண சபைக்கு தெரிவான ரோசி சேனாநாயக்க 2010ஆம் ஆண்டில் பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டார். බොහෝ විට මේ වෙලාවේ ගාක් අය ළඟට එනවා. ඉන්නවා සතෙක් මේ බෝධිලිම කියලා. தற்போது பச்சோந்திகளை போன்று பலர் வருவார்கள். காலை மற்றும் இரவு என பல்வேறு நிறங்களில் வருவார்கள். நாங்கள் அவதானமாக இருக்க வேண்டும். தகுதியானவரை வைத்துக் கொண்டு தகுதியற்றவரை உடனடியாக விலக்குங்கள். எந்த கட்சியாக இருந்தாலும் பரவாயில்லை. இந்த நாட்டை எம்மால் திருத்த முடியும். இந்த நாட்டை திருத்துவதற்கும் ஊழல் மோசடிகளை இல்லாத ஒழிக்கவுமே நாம் இங்கு வந்திருக்கின்றோம். අද අපි දකිනවා දරුවන්ගේ සුබ සාධනය වෙනුවෙන් වර්ධනය වුණේ පහුගිය
கடந்த காலங்களில் சிறுவர்களின் நலன்புரி விடயங்களுக்காக எவ்விதமான ஆக்கப்பூர்வமான விடயங்களும் முன்னெடுக்கப்படவில்லை. மாறாக போதைப் பொருள் கலாச்சாரமே உருவானது. அதனை இந்த நாட்டிலிருந்து அடியோடு இல்லாதொழிக்கவும், அதற்கு அடிமைப்பட்டுள்ள சிறார்களை புனர்வாழ்வு மையங்களுக்கு அனுப்பவும், சிறந்த பாதையில் வழிப்படுத்தவும் எமது அமைச்சின் ஊடாக நடவடிக்கை எடுக்கப்படும். உள ரீதியில் பாதிக்கப்பட்டுள்ள அல்லது வறுமையினால் பாதிக்கப்பட்டுள்ள சிறார்கள் தொடர்பில் நேரடியாக எமது அமைச்சுடன் 24 மணித்தியாலங்களும் தொடர்பு கொள்ளக்கூடியவாறான ஒரு செயலணியை ஸ்தாபிக்க உத்தேசித்துள்ளேன். பொது நிர்வாகம், ஜனநாயக ஆட்சி மற்றும் புத்த சாசன அமைச்சர் கரு ஜெயசூரிய இன்று தமது கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார். நாட்டில் நல்லாட்சியை ஏற்படுத்துவதற்காகவே மக்கள் முன் சென்றோம். ஜனநாயகம், நீதி மற்றும் தகுதியுடையோருக்கு சந்தர்ப்பம் வழங்கும் சமூக நல்லாட்சியை ஏற்படுத்த நாம் முன்னிற்கின்றோம். அரசியல் அடிமைகளாக மாறாது நேர்மையாக செயற்படக்கூடிய சமூகத்தை உருவாக்குவதற்காக எதிர்காலத்தில் பங்களிப்புடன் செயற்படுவோம். குமரன் பத்மநாதன் எனப்படும் கேபியை கைது செய்து நீதிமன்றில் ஆஜர்படுத்துமாறு கோரி மக்கள் விடுதலை முன்னணி இன்று மேன்முறையீட்டு நீதிமன்றில் மனு தாக்கல் செய்துள்ளது. மக்கள் விடுதலை முன்னணியின் பிரசார செயலாளர் விஜித ஹேரத் இன்று தாக்கல் செய்த இந்த எழுத்தாணை மனுவில் போலீஸ் மா அதிபர், பாதுகாப்பு செயலாளர், குடியகல்வு மற்றும் குடிவரவு கட்டுப்பாட்டாளர், ராணுவ தளபதி, கிளிநொச்சி கட்டளை தளபதி, பயங்கரவாத தடுப்பு பிரிவின் பணிப்பாளர், சட்டமா அதிபர் மற்றும் குமரன் பத்மநாதன் ஆகியோரது பெயர்கள் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளது. குமரன் பத்மநாதன் என்பவர் விடுதலை புலிகள் அமைப்பிற்கு சர்வதேச நாடுகளில் இருந்து ஆயுதங்களை விநியோகித்து யுத்தத்தை நடத்தி செல்ல துணை புரிந்ததாக அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குமரன் பத்மநாதன் ஆயுதங்களை விநியோகித்து விடுதலை புலிகளுக்கு உதவியதனால் இலங்கை ராணுவ வீரர்கள், போலீசார் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கொல்லப்பட்டதாக விஜித கேரத் தாக்கல் செய்துள்ள மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2009 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி இலங்கை புலனாய்வு பிரிவிற்கு கிடைத்த தகவலுக்கு அமைவாக தாய்லாந்தில் கைது செய்யப்பட்ட குமரன் பத்மநாதன் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டதாக அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேபி நொஹத் குமரன் பத்மநாதன் කියන්නේ LTT සංවිධානයේ අවසාන නායක. கேபி எனப்படும் குமரன் பத்மநாதன் என்பவர் LTT அமைப்பின் இறுதி தலைவராவார். கடந்த ராஜபக்ச அரசாங்கத்தில் அவர் கைது செய்யப்பட்டாலும் அவருக்கு எதிராக எந்தவிதமான சட்ட நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை. அவரிடம் சர்வதேச கப்பல்கள், தங்கம் மற்றும் சர்வதேச வங்கி கணக்குகள் உட்பட பெருந்தொகையான பணம் காணப்பட்டதாக கூறினார்கள். ஆனால் அவை எதுவும் வெளிப்படவில்லை. 8 பிரதிவாதிகளை பெயரிட்டுள்ளோம். ஆகவே உடனடியாக குமரன் பத்மநாதனை கைது செய்து அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுங்கள். இதனையே எமது மனுவூடாக நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். தேசப்பற்றுள்ள தேசிய இயக்கத்தின் பொதுச் செயலாளர் டாக்டர் வசந்த பண்டார குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார். அண்மையில் சிறைக்கொத்தவுக்கு முன்பாக எதிர்ப்பு நடவடிக்கை ஏற்பாடு செய்து சட்டவிரோதமாக மக்கள் ஒன்று திரட்டப்பட்ட செயற்பாடுடன் தொடர்புபட்டார் என்ற குற்றச்சாட்டின் பேரில் அவர் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ராஜித் ரோஹன கூறியுள்ளார். இதேவேளை தேர்தல் காலத்தில் இடம்பெற்ற சம்பவங்கள் தொடர்பில் அரசியல்வாதிகள் உள்ளிட்ட சிலர் இன்று கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். முன்னாள் பிரதி அமைச்சர் துலிப் விஜயசேகர மற்றும் பியகம பிரதேச சபையின் தலைவர் ஆனந்த கனைபுல் ஆகியோர் இன்று கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். தேர்தல் தினத்தன்று ஒருவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பிலேயே இவர்கள் கைது செய்யப்பட்டனர். இதன்போது சந்தேக நபர்களை தலா 1 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணைகளில் விடுவிப்பதற்கு கடவாத்து பிரதம நீதவான் மஹிந்த பிரபாத் ரணசிங்க உத்தரவிட்டுள்ளார். சம்பவம் தொடர்பான வழக்கு விசாரணை மார்ச் மாதம் 25ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மக்களுக்கு உறுதியளித்தவாறு அடுத்த மாதமளவில் எரிபொருள் விலையை குறைக்க உள்ளதாக மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் பாட்டலி சம்பிக்க ரணவக்க கண்டியில் இன்று தெரிவித்தார். கண்டி வரலாற்று சிறப்புமிக்க ஸ்ரீ தலதா மாளிகையில் இன்று முற்பகல் வழிபாடுகளில் ஈடுபட்ட அமைச்சர் பாட்டலி சம்பிக்க ரணவக்க அஸ்கரிய பீடத்தின் மகாநாயக்கர் உழுகம ஸ்ரீ புத்தரக்கித தேரரை சந்தித்து ஆசி பெற்றார். மல்வத்து பீடத்தின் மகாநாயக்கர் திப்பட்டுவாவே ஸ்ரீ சுமங்கல தேரரையும் சந்தித்து அமைச்சர் இன்று ஆசி பெற்றார். வரிகளை நீக்கி விலைகளை நிர்ணயிப்பதற்கான முறைமையொன்றை டீசல், பெட்ரோல் மற்றும் மண்ணெண்ணெய்க்காக அறிமுகப்படுத்துவதே இந்த முதலாவது நோக்கமாகும். அரசியலமைப்பு திருத்தத்திற்கான சட்டம் மூலம் தற்போது தயாரிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி பதவி தொடர்பிலும், சுயாதீன ஆணைக்குழுக்கள் தொடர்பிலும், அதேபோன்று தேர்தல் முறைமை தொடர்பிலும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தேர்தலின் போது அரசு அதிகாரம் மிகவும் கொடூரமான முறையிலும் சட்டவிரோதமான முறையிலும் பயன்படுத்தப்பட்டு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டது. ஆகவே எதிர்காலத்தில் அத்தகைய நிலைமை உருவாகாத வகையில் தேர்தல் ஆணையாளரை வலுப்படுத்துவதற்கு நாம் எதிர்பார்க்கின்றோம்.
එසේ අනාගතයේ සිදු නොවන ආකාරයට මැතිවරණ කොමසාරිස්තුමා බලගැනීම කරන්න බලාපොරොත්තු වෙන රජයේ එහෙමයි මහා මැතිවරණය. ஆம், பொது தேர்தல் நடைபெற உள்ளது. அதற்கு முன்னதாக தேர்தல்கள் ஆணையாளரை பலப்படுத்தும் திட்டம் நிறைவேற்றப்படும். චෝදනා එල්ල වෙලා තියෙන ඇතැම් ව්‍යාපාර குற்றச்சாட்டுகளை எதிர்நோக்கியுள்ள ஒரு சில வர்த்தகர்கள், அதிகாரிகள் மற்றும் ஒரு சில அரசியல்வாதிகள் தற்போதைய அரசாங்கத்திற்கு ஆதரவு வழங்க முன்வந்துள்ள போதிலும் அவர்களது குற்றச்சாட்டுகள் இல்லாமல் போகாது. அவர்கள் அரசாங்கத்திற்கு ஆதரவு வழங்கினாலும் வழங்காவிட்டாலும் அவர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் தொடர்பில் கட்டாயமாக நீதி நிலைநாட்டப்பட வேண்டும். அதேபோன்று 1995 ஆண்டு 36 தொன் வெடிப்பொருட்களை கொண்டு வந்து தலதா மாளிகை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் அதனை வெடிக்கச் செய்து ராஜபக்ச அரசாங்கத்தினதும் கோட்டபாயவினதும் செல்ல பிள்ளையாக வாழ்ந்த புலித்தலைவர் குமரன் பத்மநாபன் தொடர்பிலும் கட்டாயமாக நீதி நிலைநாட்டப்பட வேண்டும். அதற்கு தற்போதுள்ள சட்ட ஏற்பாடுகளில் குறைபாடுகள் உள்ளதை நாம் காண்கிறோம். அதனை திருத்திக் கொண்டு விசாரணை நீதிமன்றத்தின் கீழ் இவர்களுக்கு எதிராக கட்டாயமாக நாம் நடவடிக்கை மேற்கொள்வோம். මැඩගෙන මේ අයට විශේෂ අධිකරණයක් යටතේ අපි අනිවාර්යයෙන්ම ක්‍රියා කරනවා. ඉන්ධන මිල අඩුවීමක් ඉදිරි සතිය ඇතුළත සිදු වේද? ලබන அடுத்த மாதத்தில் நாம் அதனை நிறைவேற்ற எதிர்பார்க்கின்றோம். நமக்கு இன்று உலக சந்தையிலிருந்து மிகவும் குறைந்த விலையில் எரிபொருள் கிடைத்துள்ளது. எனினும் ஏற்கனவே அதிக விலைக்கு எரிபொருளை கொள்வனவு செய்வதற்கான ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டுள்ளன. எனினும் நாம் மக்களுக்கு உறுதியளித்தவாறு அதுமேதகு ஜனாதிபதி மற்றும் கௌரவ அமைச்சரின் தலைமையில் அந்த நடவடிக்கையை மேற்கொள்வோம். கடந்த காலத்தில் மக்கள் துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருந்த போது இடம்பெற்ற ஊழல் மிகு கொடுக்கல் வாங்கல்கள் தொடர்பான தகவல்கள் வெளிவந்த வண்ணம் உள்ளதாக நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்க கூறுகிறார். நியூஸ் ஃபர்ஸ்டின் அலுவலக செய்தியாளர் ரோஷான் வாட்டவலவுடன் நேர்காணலில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போதே அமைச்சர் இந்த கருத்தை வெளியிட்டார். நிதி அமைச்சர் அவர்களே, பாரிய மோசடிகள் குறித்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. புதிய விடயங்கள் ஏதேனும் இருக்கின்றனவா? ஸ்ரீலங்கன் விமான நிறுவனம் 18 விமானங்களை கொள்வனவு செய்ய தயாராகியது. இதனை நிறுத்துமாறு நாம் அன்று கூறினோம். அசாதாரண நிதிக்கு கொள்வனவு செய்து மக்களின் வரிப்பணத்தில் பிரச்சனையை ஏற்படுத்த வேண்டாம் என கூறினோம். அதிகாரம் மாற்றப்பட்டது. எதிர்க்கட்சியில் இருக்கின்ற போது அனைவரும் தனது கழுத்துக்கு அருகில் இருப்பார்கள். ஆளும் கட்சிக்கு வந்ததன் பின்னர் அனைவரும் காலுக்கு அருகில் இருப்பார்கள். அதுவே நியதி. அன்று இல்லாத ஆவணங்கள் இருப்பதாக கூறினார்கள். இன்று ஆவணங்களை ஆட்சிக்கு வர முன்னரே கைகளுக்கு தருகின்றனர். இது ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்தின் தகவல்கள். ஸ்ரீலங்கன் ஆயத்தன சர்டிபிகேஷன் ஆஃப் பிளான் ஃபார் CASL VSCTC ஏர்கிராஃப்ட் கண்ணு. இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்தோம். ஒபாமாவிற்கு கூட இல்லாத விமானங்களை முன்னாள் ஜனாதிபதி கொண்டு வர முயற்சித்துள்ளார். இந்த விமானங்களை கொள்வனவு செய்வதற்காக ஸ்ரீலங்கா விமான நிறுவனம் 25% பணத்தை செலுத்தியுள்ளது. இது ஒரு பிரச்சனையாக உள்ளது. இதனை நிறுத்தினால் அபிவிருத்திக்கு பாதிப்பு ஏற்படக்கூடுமா என்று எழுகின்றது. வரி செலுத்துபவர்களின் நிதியிலிருந்து 25% செலுத்தியதன் பின்னர் பிரச்சனை ஏற்படும். அதற்கு மேலதிகமான விமானங்களை எங்களால் கொண்டு வர முடியும். 18 விமானங்களை கொள்வனவு செய்வதற்கு பதிலாக 25 விமானங்களை தற்போது கொள்வனவு செய்ய முடியும். இதனை இல்லாது செய்தால் அபிவிருத்திக்கு பாதிப்பு ஏற்படக்கூடுமா? இந்த ஆவணத்தில் 39 பக்கங்கள் காணப்படுகின்றன. அதில் 32வது பக்கத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள விடயத்தை பாருங்கள். விமானம் ஒன்றில் நாங்கள் ஏறிய பின்னர் அதில் 250 அல்லது 232 ஆசனங்கள் இருக்கக்கூடும். ஆனால் இந்த இடத்தில் 2 கட்டில்கள் காணப்படுகின்றன. மலசலக்கூடம் காணப்படுகின்றது. சுகபோக வாழ்க்கையை நடத்தி செல்லக்கூடிய 2 விமானங்களே இவை. எம்மை போன்ற 3ஆம் உலக நாடுகளுக்கு, அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளுக்கு நாளாந்தம் $2 கூட உழைக்க முடியாத 75% மக்கள் காணப்படுகின்ற நாடொன்றுக்கு இது தேவையா? இதுவா ஆச்சரியம்? அவர்களின் அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்ட விடயங்கள். இவற்றை சுட்டிக்காட்டினால் அது பழிவாங்கும் செயற்பாடாக மாறிவிடுமா? அவர்கள் செய்ததை அவர்களுக்கு சுட்டிக்காட்டுகின்ற போது பழிவாங்கும் செயற்பாடாகுமா? இவற்றை கொள்வனவு செய்யாது பணத்தை சேமித்தால் அப்பாவி மக்களுக்கு வரி செலுத்த வேண்டிய தேவை கிடையாது. பல சவால்களுக்கு மத்தியில் நாட்டின் சட்டத்தரணிகள் சமூகம் ஒரு நிலைப்பாட்டில் இருந்ததாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். கிழக்கு, தென் மற்றும் தென்கிழக்காசிய சட்டத்தரணிகள் மாநாட்டின் ஆரம்ப நிகழ்வில் இன்று கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பிரதமர் இதனை தெரிவித்தார். கொழும்பு பண்டாரநாயக சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் இந்த மாநாடு இன்று ஆரம்பமாகியது. இலங்கை சட்டமாதிபர் பதவியின் 130வது ஆண்டுகால பூர்த்தியை முன்னிட்டு சட்டமாதிபர் திணைக்களம் இந்த மாநாட்டை ஏற்பாடு செய்திருந்தது. This system of which we are proud
இலங்கையின் சட்ட பொறிமுறை தொடர்பில் நாம் பெருமை கொள்கின்றோம். ஆனால் துரதிருஷ்டவசமாக இந்த பொறிமுறை மறுமலர்ச்சிக்கான சவாலை எதிர்கொண்டுள்ளது. அதே போன்று சட்ட வரைவுக்கு கடந்த 5 வருட காலத்தில் பாரிய அளவு சேதம் ஏற்பட்டுள்ளது. அடிப்படை சட்டத்திட்டங்களின் ஆதிக்கம் மற்றும் அடிப்படை தன்மைக்கு சவால் ஏற்பட்டுள்ளது. ஆனால் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் ஒரு நிலைப்பாட்டில் இருந்தமையினை இதன்போது நான் நினைவு கூற விரும்புகின்றேன். சட்டத்தின் ஆதிக்கம் முழு அளவில் வீழ்ச்சி காணாமல் அவர்கள் தடுத்தனர். அதற்கான கௌரவத்தை நான் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்திற்கும் சட்டமா அதிபர் திணைக்களத்துக்கும் வழங்குகின்றேன். அதன் உறுப்பினர்களுக்கும் இந்த கௌரவம் உரித்தாகட்டும். அவர்கள் பாரிய அழுத்தத்தில் இருந்தமையை நான் அறிவேன். அவர்களுக்கு பல விடயங்களை முன்னெடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. எவ்வாறாயினும் அவர்கள் ஒரு நிலைப்பாட்டில் இருந்தனர். அதற்காக அனைத்து சட்டத்தரணிகளுக்கும் நன்றி கூறுகின்றேன். அவர்கள் உரிய முறையில் தமக்குரிய கட்டளைகளை முன்னெடுத்தனர். அதே போன்று சட்ட திட்டங்களில் பல பிரிவுகளை முழு அளவில் மாற்றி அமைக்க வேண்டும் என்பதனை அவர்கள் சுட்டிக்காட்டினர். சட்ட ஆதிக்கத்தின் பாதுகாப்பில் காணப்படும் முக்கியத்துவம் குறித்தும் பிரதமர் இதன்போது சுட்டிக்காட்டினார். அதே போன்று நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியது சட்டம் என்ற விடயத்தை மாத்திரமல்ல, மாறாக பொதுமக்களின் மனநிலையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். பல வருடங்களாக மக்கள் சட்டத்தின் ஆதிக்கத்துக்கு கீழ்ப்படிதல் மற்றும் சட்டத்தின் ஆதிக்கமயப்படுத்தல் போன்ற விடயங்கள் குறித்து கவனத்தில் கொள்ளப்படவில்லை. இவ்வாறானதொரு புறச்சூழலில் சமூக மற்றும் அரசியல் தலைமைத்துவங்கள் இதனை பாதுகாக்க வேண்டும். ஆனால் இறுதியாக இலங்கை மக்கள் இதனை பாதுகாக்க முன் வந்தனர். இந்த கூட்டத்தின் துணிப்பொருள் சம்பிரதாய பூர்வமாக மாநாட்டை நடத்தி கற்றுக்கொள்ளுதல் அல்ல, மாறாக இதன் நோக்கம் எமது நாடுகளில் சட்ட சமூகத்தின் தலைவர்களிடையே கருத்துக்கள் மற்றும் அனுபவங்களை பரிமாறிக்கொள்வதற்கான சந்தர்ப்பத்தை வழங்குதல் மற்றும் தொடர்புகளை வலுப்படுத்தலாகும். இதேவேளை பிரதிநிதி அமைச்சர் சுஜீவ சேனசிங்கவிற்கு இந்த மாநாட்டிற்கு அழைப்பு விடுக்கப்பட்டதா என்பதை தெரிந்து கொள்வதற்கான சட்டமா அதிபரை தொடர்பு கொள்வதற்கு மேற்கொள்ளப்பட்ட எமது முயற்சி பயனளிக்கவில்லை. இதற்கமைய பிரதி அமைச்சரிடம் நாம் இதனை வினவினோம். இந்த நிகழ்விற்கு செல்லவில்லை என பலரும் என்னிடம் வினவினார்கள். எனக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை என நான் கூறினேன். நீதி அமைச்சரின் செயலாளருடன் நான் தொடர்பு கொண்டு கேட்டபோது அது அவருக்கும் பிரச்சனையாகியுள்ளது. அது குறித்து நான் ஆராய்ந்து பார்ப்பதாக அவர் கூறினார். இந்த நிகழ்வு சட்டமா அதிபர் திணைக்களத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டதாகவும் அவர் கூறினார். இந்த விடயம் குறித்து நீதி அமைச்சரின் செயலாளர் சட்டமா அதிபர் திணைக்களத்துடன் தொடர்பு கொண்டு வினவியுள்ளார். அதன் பின்னர் சொலிசிட்டர் ஜெனரல் ஒருவர் என்னுடன் தொடர்பு கொண்டு பேசினார். அழைப்பு விடுக்கப்பட்டதா என வினவினார். நான் இல்லை என கூறினேன். அதற்கான காரணம் என்ன என வினவினேன். அது குறித்து ஆராய்ந்து பார்த்து தெளிவூட்டுவதாக கூறினார். எனினும் எனக்கு தெளிவூட்டப்படவில்லை. மத்தள ஊடாக விமான சேவைகளை முன்னெடுக்கும் போது மேலதிகமாக 10% செலவை எதிர்நோக்க வேண்டிய நிலை ஏற்பட்டதாக இலங்கை விமான சேவைகள் நிறுவனத்தின் பிரதான நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேன தெரிவித்தார். இதன் காரணமாக மத்தள ஊடான விமான சேவைகளை இடைநிறுத்த தீர்மானித்ததாக அவர் மேலும் தெரிவித்தார். சிவில் விமான சேவைகள் அமைச்சர் ஃபைசர் முஸ்தபா இன்று கடமைகளை பொறுப்பேற்ற போது தனது அமைச்சின் கீழுள்ள நிறுவனங்களின் பிரதானிகளுடன் ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டார். இதன்போது மத்தள ஊடான விமான சேவைகள் இடைநிறுத்தப்பட்டமை குறித்து ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர். அமைச்சரை சந்தித்து கூறினோம், இந்த நிறுவனத்தை முன்கொண்டு செல்ல அதே போன்று நட்டம் ஏற்படும் வகையில் விமான சேவைகள் காணப்படுமாயின் அது குறித்து முக்கிய தீர்மானங்களை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டோம். இதன் அடிப்படையில் மத்தள மற்றும் மத்தள ஊடாக விமான சேவை இடைநிறுத்த தீர்மானித்தோம். ஏனென்றால் விமானம் ஒன்று விமான நிலையத்தில் இறங்கிவிட்டு செல்லும் பொழுது மேலதிகமாக 10% செலவு ஏற்படும். මත්තල නවත්තන්න මම කිව්වේ නෑ. මම උපදෙස් දුන්නා පළදායි නොවන සියලු මාර්ග නවත්තන්න කියලා. மத்தளவை நிறுத்துமாறு நான் கூறவில்லை. பலன் கிடைக்காத அனைத்து விமான வான் மார்க்கங்களையும் நிறுத்துமாறு ஆலோசனை வழங்கினேன். முன்பு வணிக நோக்கத்திற்கு புறம்பாகவே தீர்மானங்கள் மேற்கொள்ளப்பட்டன. அன்று இந்த தீர்மானத்தை நிறைவேற்ற அதிகாரி எடுத்திருந்தால் அவரது தொழில் இல்லாமல் போயிருக்கும். அந்த யுகம் தற்போது முடிவடைந்துள்ளது. நான் யாரையும் குறை கூறவில்லை. நாம் யதார்த்தமாக பார்க்க வேண்டும். இது மக்களின் நிதி, எனது நிதி அல்ல. மக்களின் நிதியுடன் எம்மால் விளையாட முடியாது. මම කාටවත් දොස් කියන්නේ නැහැ. අපි යථාර්ථය බලන්න ඕනේ. මේ ජනතා සල්ලි. මේ මගේ සල්ලි නෙවෙයි. අපේ ජනතා සල්ලිත් එක්ක අපිට සෙල්ලම් කරන්න බෑ. மிகின்லங்க விமான நிறுவனம் தொடர்பாகவும் இதன்போது ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர். ගුවන් සමාගමක් ගුවන් යානා 3
விமான நிறுவனமின்றி 3 விமானங்களை கொண்டு முன்னெடுக்க முடியுமா? நடைமுறையில் சாத்தியமில்லை. இது தொடர்பாக ஜனாதிபதி மற்றும் பிரதமருடன் கலந்துரையாடப்பட வேண்டும். ஆனால் இது குறித்து அவதானம் செலுத்தியுள்ளேன். பிரதான அனுசரணை. ஆட்கடத்தல்காரர்களின் பொய் வாக்குறுதிகளை நம்பி ஏமாந்து விடாதீர்கள். ஆஸ்திரேலிய அரசாங்கம் விடுத்துள்ள செய்தி. நான் கஷ்டப்பட்டு உழைச்ச பணத்துக்கு ரட்டவிரு பேச மூலம் நல்ல பயன் கிடைச்சது. காலி துறைமுகத்தில் கப்பல் ஒன்றிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்ட ஆயுதங்கள் தொடர்பிலான அடுத்த கட்ட விசாரணை குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இந்த ஆயுத களஞ்சிய சாலைக்கு அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டவை தொடர்பில் விசாரணைகளின் போது அதிக கவனம் செலுத்தப்பட உள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோகன கூறினார். ஆயுதங்கள் களஞ்சியப்படுத்தி வைக்கப்பட்டிருந்த கப்பல் போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய நேற்று பிற்பகல் கண்டுபிடிக்கப்பட்டது. இதுவரை மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளில் குறித்த கப்பலுக்குள் இருந்து பல்வேறு ரகங்களைச் சேர்ந்த 3154 துப்பாக்கிகள் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். தனியார் பாதுகாப்பு நிறுவனம் ஒன்றின் பொறுப்பில் இருந்த குறித்த ஆயுத களஞ்சிய சாலையிலிருந்து 47,859 தோட்டாக்கள் கைப்பற்றப்பட்டமை குறிப்பிடத்தக்கதாகும். தனியார் பாதுகாப்பு நிறுவனம் ஒன்றுக்கு இந்தளவு ஆயுதங்களை களஞ்சியப்படுத்தி வைப்பதற்கான அனுமதி வழங்கப்பட்டதன் செல்லுபடித்தன்மை, அதேபோன்று எந்தளவு ஆயுதங்களை வைத்திருப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டது, இந்த எண்ணிக்கையில் தவறு உள்ளதா போன்ற விடயங்களை ஆராய்வதற்கு எதிர்பார்க்கின்றோம். துப்பாக்கிகளுக்குள் அனுமதி பத்திரங்களுக்கு அதேபோன்று பாதுகாப்பு அமைச்சு வழங்கிய அனுமதிக்கு புறம்பான ஏதேனும் உள்ளதா என்பது தொடர்பிலும் விசாரணை நடத்தப்படுகிறது. இதேவேளை பிளியந்தலை பிரதேசத்தில் நேற்று முன்தினம் கண்டுபிடிக்கப்பட்ட காரில் இருந்த இலக்கத்தகடு போலியானது என போலீசார் தெரிவிக்கின்றனர். மினுவாங்குடை பகுதியைச் சேர்ந்த ஒருவர் பல்வேறு உதிரி பாகங்களை இறக்குமதி செய்து காரை தயாரித்ததாக போலீசாரிடம் தெரிவித்துள்ளார். இந்த காரை பிளியந்தலை பகுதிக்கு கொண்டு வந்தது யார் என்பதை விசாரணை குழுவினர் ஆராய்ந்து வருவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் கூறியுள்ளார். இதேவேளை பாலியகுட பகுதியில் இருந்த சந்தேகத்திற்கிடமான 2 கொள்கலன்களை போலீசார் நேற்று சோதனைக்குட்படுத்தினர். இந்த கொள்கலன்களை சோதனையிட்ட போது அவற்றுக்குள் மரத்திலான பொருட்கள், அதேபோன்று ஆடைகள், சில நினைவு சின்னங்கள், வெளிநாடுகளில் இருந்து வழங்கப்பட்ட நினைவு சின்னங்கள் போன்றவை இருந்தன. ஜனாதிபதி மாளிகையில் இருந்து இந்த பொருட்கள் எடுத்து வரப்பட்டமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மற்றும் அவரது குடும்பத்தாரின் தனிப்பட்ட பொருட்கள் என்பதும் தெரிய வந்துள்ளது. கொள்கலனுக்குள் இருக்கும் பொருட்களை சோதனைக்குட்படுத்தி ஜனாதிபதி மாளிகையின் பொருட்கள் தொடர்பான பதிவேடுகளுக்கு அமைய ஜனாதிபதி மாளிகைக்கு சொந்தமான ஏதேனும் பொருட்கள் இவற்றில் இருக்கின்றதா என்பதை ஆராயுமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. ජනාධිපති මන්දිරයේ ඉන්වෙන්ටරි එම නැත්නම් බඩුවට්ටෝරු පොත් අනුව ඒ මන්දිරයට අයිති යම් ආකාරයක භාණ්ඩ මේ අතර තිබේද කියලා බලන්න කියලා. இதேவேளை சபகஸ்கந்த பகுதியில் தனியார் களஞ்சிய சாலையொன்றிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்ட 68,000 கடிகாரங்களும் களஞ்சியப்படுத்தி வைக்கப்பட்டிருந்த இடம் தொடர்பாகவும் விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். குறித்த தனியார் களஞ்சிய சாலையை துறைமுக அபிவிருத்தி அதிகார சபை 15 லட்சம் ரூபாய் மாத வாடகைக்கு பெற்றிருந்ததாக போலீசார் கூறுகின்றனர். இதேவேளை ஹம்பாந்தோட்டை வீரக்கெட்டிய புத்தியாகம பகுதியில் உள்ள வீடொன்றுக்குள் இருந்து மேலும் 2,500 கடிகாரங்கள் இன்று கண்டுபிடிக்கப்பட்டன. சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டுள்ள இந்த கடிகாரங்கள் 1,99,000 அமெரிக்க டாலர் பெறுமதியானவை என மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் கூறியுள்ளார். வாழைச்சேனை கடதாசி ஆலையின் விடுதிகளில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த உலர் உணவுப் பொருட்கள் மற்றும் பாடசாலை கற்றல் உபகரணங்கள் உள்ளிட்ட பொருட்கள் போலீசார் மீட்டுள்ளனர். வாழைச்சேனை கடதாசி ஆலையின் விடுதிகளில் பொதி செய்யப்பட்ட நிலையில் உலர் உணவுப் பொருட்கள், பாடசாலை புத்தக பைகள், முன்னாள் ஜனாதிபதியின் உருவம் பொறிக்கப்பட்ட அப்பியாச கோப்பிகள், டி ஷர்ட்டுகள் மற்றும் தொப்பிகள் என பல்வேறு பொருட்களை போலீசார் இன்று மீட்டனர். வாழைச்சேனை கடதாசி ஆலையின் நிறைவேற்று அதிகாரியின் விடுதி மற்றும் அதற்கு அருகில் இருந்த மேலும் 2 விடுதிகளிலிருந்து இவ்வாறு பெருந்தொகையான பொருட்களை போலீசார் என்று மீட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். குறித்த பொருட்களை வாழைச்சேனை நீதவான் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். பிரதான அனுசரணை. இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் மத்திய மாகாண உறுப்பினர்கள் சிலருக்கு விடுக்கப்பட்டதாக கூறப்படும் அச்சுறுத்தலை கண்டித்து மல்லிகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இன்று ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. பொகவந்தலாவை, மஸ்கெலியா, நோபோர்ட் மற்றும் டிக்கோயா உள்ளிட்ட பகுதிகளில் இந்த ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. இன்றைய தினம் தொழிலாளர்கள் வேலைக்கு செல்லாமல் இந்த ஆர்ப்பாட்டங்களில் கலந்து கொண்டிருந்ததாக எமது செய்தியாளர்கள் தெரிவித்தனர். பொகவந்தலாவை நகரில் இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பெரும் எண்ணிக்கையிலான மக்கள் கலந்து கொண்டிருந்தனர். இலங்கை தொழிலாளர் காங்கிரசுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையிலான பதாகைகளை ஏந்தியவாறு மக்கள் இந்த கவனியிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் மாகாண சபை உறுப்பினர்கள் ஏனைய தலைவர்கள் போன்றவர்களை சீண்டி பார்ப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்கின்றன. மாகாண சபை உறுப்பினர்களை ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, 3வது முறை வந்து பார்க்கின்றார். இந்த அமைப்பிலே அழுக்கு பூச நினைத்து அரசியல் ரீதியாக பழிவாங்க நினைப்பதற்கு எதிராகத்தான் இவ்வாறான ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி இருக்கின்றோம். இதேவேளை ஹட்டன் மல்லிகைப்பூ சந்தையிலும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசுக்கு ஆதரவு தெரிவித்து மக்கள் கவனிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஹட்டன் நகரை அண்மித்த பெருந்தோட்ட பகுதியைச் சேர்ந்த தொழிலாளர்கள் சிலர் கலந்து கொண்டிருந்ததாக எமது செய்தியாளர் குறிப்பிடுகின்றார். காங்கிரஸ் நம்ம எடுத்த தீர்மானத்தில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. அன்றைக்கு என்ன முடிவு எடுத்தோமோ பழைய ஜனாதிபதிக்கு நம்ம ஆதரவு கொடுத்தோம். நம்ம மத்த மாதிரி வார்த்தை சொன்னா வார்த்தையை காப்பாற்றணும். அதனால இந்த மாதிரி ஒரு சில அசம்பாவிதங்கள் நடக்குது. நீங்க வந்திருக்கீங்க, நேரடியா இறங்கிருக்கீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி. நீங்க இன்னைக்கு இதை அப்படியே நம்ம அதை முடிச்சுட்டு போவோம். இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் மத்திய மாகாண சபை உறுப்பினர்களுக்கு விடுக்கப்பட்டதாக கூறப்படும் அச்சுறுத்தலை கண்டித்து இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் ஆதரவாளர்கள் நோவோட் பகுதியிலும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் உறுப்பினர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யுமாறு ஆர்ப்பாட்டக்காரர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மலையகத்தின் சில பகுதிகளில் இன்று முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டங்கள் தொடர்பில் போலீஸ் ஊடக பிரிவிடம் நாம் வினவினோம். சிலரினால் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டதாக தெரிவித்தே இந்த ஆர்ப்பாட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. கைதடியில் உள்ள மாகாண சபை கட்டிட தொகுதியில் வடமாகாண சபை அமர்வு நடைபெற்றது. வடமாகாண ஆளுநருக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்பான அறிக்கையை சபை தலைவர் CVK சிவஞானம் சபையில் இன்று சமர்ப்பித்தார். வடமாகாண சபையின் 2015ஆம் ஆண்டுக்கான ஒதுக்கீடுகள் மீதான விவாதம் கடந்த வருட இறுதியில் நடைபெற்ற போது வடமாகாண ஆளுநருக்காக நிதி ஒதுக்கீடு மேற்கொள்வது தொடர்பில் வாத பிரதிவாதங்கள் ஏற்பட்டன. இதற்கமே இந்த விடயத்தை நிர்வாக ரீதியில் கையாண்டு தீர்வு காணும் பொறுப்பு அவை தலைவரிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது. வடமாகாண ஆளுநருக்கு 2015ஆம் ஆண்டுக்கான ஒதுக்கீடு 8 மில்லியன் ரூபாவாகும். அதில் ஆளுநர் செயலக மூலதன செலவாக 2 மில்லியன் ரூபாவும் நிர்ணயிக்கப்பட்ட அபிவிருத்தி திட்டங்களுக்காக 6 மில்லியன் ரூபாவும் அடங்குகின்றது. எவ்வாறாயினும் இன்றும் ஆளுநருக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்பில் வடமாகாண சபையில் வாத பிரதிவாதங்கள் ஏற்பட்டன. வாத பிரதிவாதங்களை அடுத்து ஆளுநரின் நிர்ணயிக்கப்பட்ட அபிவிருத்தி திட்டங்களுக்காக ஒதுக்கப்படவிருந்த 6 மில்லியன் ரூபாவை பேரவை நிதிக்கு மாற்றுவதற்கு தீர்மானிக்கப்பட்டது. எவ்வாறாயினும் இந்த நிதி தொடர்பில் புதிய ஆளுநர் வேண்டுகோள் விடுக்கும் பட்சத்தில் அதனை பரிசீலனை செய்ய முடியும் எனவும் வடமாகாண சபையின் அவை தலைவர் CVK சிவஞானம் இன்று அறிவித்துள்ளார். இதேவேளை வடமாகாண சபையின் இன்றைய அமர்வில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் அடுத்து மக்களினுடைய பிரதிநிதிகளாக நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டதன் காரணத்தினால் நாங்கள் மக்களுக்கு செய்ய வேண்டிய சேவைகளுக்காக இந்த பணம் எங்களுக்கு தரப்படுகின்றது. ஆளுநரை பொறுத்தவரையிலே அவர் மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு பிரதிநிதி. அவர் அங்கிருந்து இங்கு வரும்போது அவர் எங்களோடு சேர்ந்து நாங்கள் செய்ய வேண்டிய அந்த கடமைகளை அவர் செய்ய வேண்டிய ஒரு கடப்பாடு அவருக்கு இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. ஆகவே அவருக்கு இந்த பணத்தை, அந்த 6 மில்லியனை கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கின்றதா என்று கேட்ட கேள்வி எனக்கு அது சரியாகத்தான் படுகின்றது. பல்வேறு விதத்திலும் எங்களுக்கு பாரிய இடையூறுகளை தந்து ஒரு ஆளுநர் தூக்கி எறிஞ்சிருக்கான். வந்திருக்கிற ஒரு ஆளுநர் வந்திருக்கிறார் புதுசா, அவரோட நாங்கள் பேச வேண்டும். அவரோட பேச வேண்டும். மக்களும் அதைத்தான் விரும்புகிறார்கள். ஒரு துருவமாக நாங்கள் இன்னொரு துருவமாக நின்று 2 தோணியில கால் வச்சு நாங்கள் ஒன்றையும் செய்ய முடியாது. ஏனென்றா இதுவரை காலத்துக்கும் எதுவும் செய்ய முடியாது என்ற சூழ்நிலை கடந்த ஆளுநர் செய்து போட்டு போயிட்டார். வந்திருக்கிற ஆளுநரை பயன்படுத்தி நாங்கள் ஏதாவது இந்த நாட்டுக்கும் மக்களுக்கும் இந்த மாகாணத்துக்கும் நல்லதை செய்ய வேண்டும் என்றதுதான் இப்ப இருக்கிற சந்தர்ப்பம் கிடைச்சிருக்காங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் போல ஆளுநருக்கோ ஆளுநருடைய அலுவலகத்துக்கோ ஒதுக்க முடியாது. வேண்டுமென்றால் உங்களுக்கு அந்த 6 மில்லியன் பிரச்சனையாக இருந்தால் பேரவையினுடைய செயலகத்துக்கு எத்தனையோ தேவைகள் இருக்கின்றன சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த 6 மில்லியனை பேரவையினுடைய செயலகத்துக்கான ஒதுக்குங்கள். புதிய ஆளுநருடன் பேச வேண்டும் என்ற கருத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாரில்லை. ஆளுநர் இன்றைக்கு வருவார், நாளைக்கு போவார், இருப்பார். அவருடைய கொள்கைகள் என்ன என்பதையும் நாங்கள் காலப்போக்கில் நாங்கள் பேசுவோம். அவர் ஒரு கற்றுக்கொண்ட பாடங்களின் நல்லிணக்கத்துக்கான ஆணைக்குழுவிலே இருந்து எங்களை ஏமாற்றியவர்களில் ஒருவர். நீங்க பேசுறதை அனுமதிக்கிறேன். விடயத்தோடு பேசுங்க. சரி, ஆகவே எங்களுடைய அனுமதி பெறப்படாமல் செய்யப்படக்கூடாது என்பதுதான் என்னுடைய உறுதியான ஆணித்தரமான கருத்து. கருத்தியல் ரீதியாக முதல் அமைச்சர், அது மாகாண அமைச்சராக இருக்கட்டும், மத்திய அமைச்சராக இருக்கட்டும், யாரும் வருகின்ற போது அவருக்காக தெருக்களை அழகுபடுத்துவது, அவருக்காக வரக்கூடிய கட்டிடங்களை அழகுபடுத்துவது என்கின்ற செலவு என்பது என்னை பொறுத்தவரை அனாவசியமான செலவு. அதற்கு நாங்கள் கொள்கை ரீதியாக நான் அதற்கு உடன்படவில்லை. அது தவறானது. நிதி ஒதுக்கீடு என்பது தேசிய பாடசாலைக்கு வேறு, இங்கே மாகாணத்துக்கு வேறு.
எனக்கு புரியவில்லை. இது எப்படி இவர் நியாயப்படுத்த அந்த நியாயப்படுத்தலை என்னால் எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது மிக தவறானது. அரசின் அழுத்தம் காரணமாக சம்பந்தப்பட்ட பாடசாலையினுடைய உள்ளக வீதிகள், உடைந்த கட்டடங்கள், வர்ணம் பூச வேண்டிய கட்டடங்கள் போன்றவற்றை ஜனாதிபதியின் வருகைக்காக உடனடியாக செப்பனிட்டு செய்து முடிக்க வேண்டும் என மேலே கூறப்பட்ட அதிகாரிகளுக்கு மிக கண்டிப்பான கட்டளைகளை விடப்பட்டதனால் இவ்வேலைகள் யாவும் அவசரமாக முடிக்கப்பட்டன. பிரதான அனுசரணை. பூனாகலை 2ஆம் இலக்க தமிழ் மகா வித்தியாலயத்தில் முதலாம் தரத்திற்கு மாணவர்களை சேர்க்குமாறு கோரி பெற்றோரும் மாணவர்களும் இன்று காலை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். கடந்த வருடம் அக்டோபர் மாதம் மண்சரிவு அபாயத்தால் இடம்பெயர்ந்த மக்கள் பூனாகலை 2ஆம் இலக்க தமிழ் மகா வித்தியாலயத்தில் தொடர்ந்தும் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். பாடசாலையில் மக்கள் தங்கியிருப்பதனால் சுகாதார பிரச்சினைகள் காணப்படுவதாலும் புதிய மாணவர்களை இணைத்துக் கொள்வதற்கான வசதிகள் போதிய அளவு இல்லை எனவும் பாடசாலை அதிபர் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து தமது பிள்ளைகளை பாடசாலையில் சேர்க்குமாறு கோரி பண்டாரவலை பூனாகலை வீதியினை மறித்து பெற்றோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். சம்பவ இடத்திற்கு வருகை தந்த போலீசார் ஆர்ப்பாட்டக்காரர்களை அங்கிருந்து கலைந்து செல்லுமாறு வலியுறுத்தியதை தொடர்ந்து நிலைமை வளைமைக்கு திரும்பியதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். இந்த விடயம் தொடர்பில் பூனாகலை 2ஆம் இலக்க தமிழ் மகா வித்தியாலயத்தின் அதிபர் எஸ் நித்யானந்தாவிடம் விரும்பிய போது எழுந்துள்ள பிரச்சினை தொடர்பில் உயர் அதிகாரிகளுக்கு அறிவித்துள்ளதாக கூறினார். கல்வி திணைக்கள அதிகாரிகள், மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட தரப்பினருக்கு தெரியப்படுத்தியுள்ளதால் விரைவில் தீர்வு ஒன்றை பெற்றுக் கொள்ள முடியும் என அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். நாடளாவிய ரீதியில் உள்ள பாடசாலைகளில் தரம் 1க்கு பிள்ளைகள் என்று சேர்த்துக் கொள்ளப்பட்டுள்ள நிலையில் இந்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது. பிரதான அனுசரணை. 8 பில்லியன் ரூபாய் நிதியை கொண்ட வங்கிக் கணக்கொன்றை இலங்கை வங்கியில் வைத்திருந்ததாக தம் மீது சுமத்தப்படுகின்ற குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை என முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ச தெரிவிக்கின்றார். குறித்த குற்றச்சாட்டு தவறாக வழிநடத்தும் வகையிலும் தமது நற்பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்தும் நோக்கிலும் சுமத்தப்பட்டுள்ளதாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கை வங்கியின் தெப்ரோபேன் கிளையில் வங்கிக் கணக்கொன்று இருப்பதையும் அதிலுள்ள நிதி பெலவத்தையில் அமைப்பதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ள ராணுவ தலைமையகத்தின் நிர்மாண பணிகளுக்காக செலவிடப்பட உள்ளதையும் மாத்திரம் தாம் அறிவதாக முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் தெரிவித்துள்ளார். அமைச்சரவையின் அனுமதியுடன் இந்த வங்கிக் கணக்கு ஆரம்பிக்கப்பட்டதாகவும் காலி முகத்திடலில் ராணுவ தலைமையகம் இருந்த காணி விற்பனை செய்யப்பட்டதன் மூலம் கிடைத்த பணமே அதில் வைப்பிலிடப்பட்டதாகவும் அவர் வலியுறுத்தினார். பாதுகாப்பு செயலாளரின் பூரண மேற்பார்வையின் கீழ் இந்த வங்கிக் கணக்கு பிரதம கணக்காய்வாளர் மற்றும் பாதுகாப்பு அமைச்சினால் அனுமதி வழங்கப்பட்ட அதிகாரிகளால் முன்னெடுக்கப்படுவதாகவும் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் சுட்டிக்காட்டியுள்ளார். 2011ஆம் ஆண்டு காலி முகத்திடல் காணி விற்கப்பட்டதால் கிடைத்த 20 பில்லியன் ரூபாவை கொண்ட இந்த வங்கிக் கணக்கு ஆரம்பிக்கப்பட்டதாகவும் கோட்டாபய ராஜபக்ச தெரிவித்துள்ளார். தாம் பாதுகாப்பு அமைச்சராக செயலராக பதவி வகித்த இறுதி நாள் வரை குறித்த வங்கிக் கணக்கில் கட்டாயமாக 8 பில்லியன் ரூபாவுக்கு மேற்பட்ட நிதி இருந்ததாகவும் அந்த புள்ளி விபரத்தை திரைசேரி ஊடாக உறுதிப்படுத்த முடியும் எனவும் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் வலியுறுத்தியுள்ளார். தாம் தற்போது குறித்த பதவியில் செயற்படாததால் இந்த அறிக்கையில் உள்ள அனைத்து விடயங்களையும் தற்போதைய பாதுகாப்பு செயலாளரிடம் உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். வெளிவிவகார அமைச்சர் மங்கள சமரவீர இன்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்துள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை மேம்படுத்தும் நோக்கில் வெளிவிவகார அமைச்சர் மங்கள சமரவீர இந்தியாவிற்கு 3 நாள் விஜயம் மேற்கொண்டுள்ள நிலையிலேயே புதுடில்லியில் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். கலைஞர் கலைக்கமால் கலந்து கொண்ட விசேட இசை நிகழ்வு ஒன்று நேற்று நடைபெற்றது. கொழும்பு 7 JR ஜெயவர்தன நிலையத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் கலைஞர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். மீலாத் நபி விழாவை முன்னிட்டு கீத்ராத் எனும் தொனிப்பொருளில் 31வது தடவையாகவும் கலைஞர் கலைக்கமல் இந்த இன்னிசை நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்தார். கலைத்துறையில் திறமைகளை வெளிப்படுத்திய 4 இதன்போது கௌரவிக்கப்பட்டனர். இதன்போது கலைஞர் கலைக்கமலின் இஸ்லாமிய கீதங்கள் மேடையை அலங்கரித்தன. நல்லாட்சிக்கான மக்கள் அமைப்பு நேற்று ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தது. அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கிற முஸ்லிம் கட்சிகள் ஒவ்வொன்றும்
தங்களுக்கு என்ன அமைச்சு பதவி கிடைக்கிறது, தங்களுக்கு எத்தனை அமைச்சு பதவி, தங்களுக்கு கிடைக்கிற அமைச்சு பதவியின் முக்கியத்துவம் என்ன போன்ற விஷயங்களில் தான் அதிக அக்கறை காட்டிக்கொண்டு கடந்த கால அரசாங்கத்தில் எப்படியான பதவிசார் அரசியலை முன்னெடுத்தார்களோ அதே விஷயத்தை தான் இந்த அரசாங்கத்தில் செய்கிற ஒரு நிலைமையை நாங்கள் மிகவும் கவலையோடு நோக்குகிறோம். ஆனால் அதற்கு மறுதலையாக முஸ்லிம் அரசியல் இந்த முஸ்லிம் கட்சிகள் ஆட்சி மாற்றத்துக்கு செய்த பங்களிப்பை விடவும் மிக அதிகமான பங்களிப்பை செய்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு, ஜேவிபி போன்ற கட்சிகள் அரசாங்கத்தில் அங்கம் வகிக்காமல் எந்த அமைச்சு பதவிகளையும் அல்லது ஏனைய அதிகாரங்களையும் கோராமல் மக்களுக்கு கிடைக்க வேண்டிய தமது மக்களுக்கும் தமது சமூகங்களுக்கும் கிடைக்க வேண்டிய நலன்களை மையப்படுத்தியதாக கோரிக்கைகளை முன்வைப்பதும் அரசாங்கத்தை அழுத்தம் கொடுக்கிற விஷயங்களை செய்வதும் இங்கு நோக்கப்பட வேண்டிய விஷயமாகும். ஜேவிபி எடுத்துக்கொண்டால் ஜேவிபியும் மக்களுக்காக அவர்கள் எதை அரசியல் காலங்களில் குரல் கொடுத்து வந்தார்களோ அந்த மக்கள் நலன்களை, தேசிய நலன்களை வெல்லுவதற்கான விஷயங்களை கண்ணும் கருத்துமாக இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த நாட்டில் ஊழல் மோசடியை துடைத்தறிய வேண்டும், அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதில் இந்த 100 நாட்களுக்குள் அதனை முக்கிய வேலை திட்டமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் துரதிர்ஷ்டமாக பதவிகளை பங்கு வைத்து தமக்குள் பங்கு போடுகிற அரசியலைத்தான் முஸ்லிம் அரசியல் இன்னும் செய்து கொண்டிருக்கிறது. மக்களின் நலன்களை வென்றெடுக்கிற அரசியலை செய்கிற ஒரு நிலைமைக்கு முஸ்லிம் அரசியல் இன்னும் முதிர்ச்சி அடையவில்லை. இப்போது இந்த மாற்றம் நிகழ்ந்ததற்கு பிறகு இந்த தேர்தல் வெற்றியை தங்களது சொந்த வெற்றிகளாக மாற்றி மக்களின் வெற்றியை அரசியல்வாதிகள் திருடிக் கொண்டு செல்கிற முஸ்லிம் அரசியல்வாதிகள் திருடிக் கொண்டு செல்கிற ஒரு அபாயம் தோன்றியிருக்கிறது. கொழும்பிலே நாங்கள் நடந்த நிகழ்ச்சிகளை பார்த்தால் மக்களது வெற்றியை தமது சொந்த வெற்றிகளாக மாற்றுகிற அபாயம் நடந்திருக்கு. இதுடன் நியூஸ் பஸ்டின் 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. வணக்கம். வணக்கம்.